வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபார்வர்ட். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு வீட் பர்ஃபி எப்படி பண்ணலாங்கிறது இன்னைக்கு இந்த ரெசிபியில் பார்த்துடலாங்க. இந்த ஸ்வீட்டு 90s கிட்ஸுடைய கண்டிப்பாக ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க. சின்ன வயசு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்போம். இது இப்போ வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. வீட் பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. நெய் 1/2 கப், கோதுமை மாவு 1 கப், பொடி பண்ண சர்க்கரை 1 கப். சர்க்கரையை பொடி பண்ணும் பொழுது நம்ம அதுலேயே வந்து 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம எடுத்துருக்க நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்துருக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை கப்பு வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த அளவில் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவை வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நான் இங்கே கோதுமை மாவை 1 கப் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் 1லேருந்து 1.25 கப் அளவில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யுடைய சூட்லேயே அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வந்து இந்த கோதுமை மாவு நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பொடி பண்ணியிருக்கிற சர்க்கரையை வந்து உள்ள ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே அல்லது பிளேட்டை வந்துட்டு நெய் நல்லா வந்து தடவிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் மிக்ஸை வந்து இந்த மாதிரி ட்ரேல ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கப் அல்லது வந்து டம்ளர் வச்சு நல்லமா அழுத்தம் கொடுத்துக்கலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வரும். பாருங்க, இப்படி நல்லா லெவலப் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துடலாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து 4 பக்கமும் எடுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு எந்த மாதிரி ஷேப் அண்ட் சைஸ்ல வேணுமோ அதை மாதிரி பீசஸ் பண்ணிக்கலாங்க. பீசஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரேவை வந்து கமுத்திட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பீசஸ் எல்லாம் வந்து உடையாம வெளியே எடுக்க முடியும். பாருங்க, சூப்பராக பீசஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பரான வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பராக பண்ணியாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக சாஃப்டான வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான வீட் பர்ஃபி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போகிற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.